அவர் கேட்குறாரு, நான் அடியான், நான் விடுதிகள் ரூமுகள் வைத்துள்ளேன் வெளிநாட்டவர்கள் தங்குவதற்காக. இந்த விடுதிகளுக்கு வரும் பயனாளிகள் திருமணம் முடித்தவர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இப்போ இவர்களுக்கு நான் விடுதியை வாடகைக்கு கொடுத்தால் விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்தவன் ஆவேனா, அந்த குற்றம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது லாட்ஜி நடத்துகிறான்னு வைங்களேன், லாட்ஜி நடத்தாங்கல்ல, தங்கும் விடுதிகள். இந்த தங்கும் விடுதிகள் நடத்தக்கூடியவர்கள் இந்த பிரச்சனை சந்திக்கிறாங்க. தங்கும் விடுதியில் தனி ஆம்பளையும் போய் தங்குவாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஒரு ஆணும் பெண்ணுமா போய் தங்குவாங்க. அந்த ஆணும் பெண்ணு யாராக இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம். கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது அம்மாவாக இருக்கலாம், அல்லது மனைவியாக கூட இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு அந்நிய பெண்ணை கூட அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ அவனை நம்ம தங்க வைக்கிறோம். ஒருவேளை அவன் கூட்டிகிட்டு வந்தது மனைவியாக இல்லாமல் இருந்தால் என்னுடைய அறையில் வைத்தானே அவர்கள் தப்பு செய்ய போகிறார்கள். நான் அதை வாடகை கொடுத்துருக்கிறேனே, நான் விபச்சாரத்துக்கு துணை செய்தவன ஆவேனா அப்படிங்கிற ஒரு இரையச்சத்தில் இருந்து இந்த கேள்வியை கேட்குறேன். ஆனால் இது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். வெளிப்படையாக அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும், யார் என்ன. 2 பேர் நீங்கள் யார் நீங்கள் யார், அந்த உறவு முறை எழுதி ஆகணும்ல. அவர் மனைவின்னு சொல்லுவார், மனைவியாக இல்லாமல் கூட இருக்கலாம். மனைவின்ட்டார்ல, அவ்வளோ அன்றைக்கி தூர வேண்டிய அவசியமே கிடையாது. மனைவின்றவுடனே கல்யாணம் எந்த ஊரில் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் கொண்டு வரலாம் கேட்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி கேட்குற மார்க்கத்தில் அவசியம் கிடையாது. வெளிப்படையாக இப்படி உங்கள்ட்ட கேட்குறான், நான் ஒருத்தியை நான் இன்னொருத்தியை நான் அழைச்சிக்கிட்டு வர்றேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன், எனக்கு ரூம் கொடுன்னு கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு தான் வர்றான், அதை வெளிப்படையாக அவனே சொல்லுகிறான். ஆனால் இன்னொருத்தன் என்ன செய்கிறான், சம்பந்தம் இல்லாத ஒருத்தியை தான் அழைச்சிக்கிட்டு வர்றான், உங்கள்கிட்ட சொல்லுகிறான், இவன் என் தங்கச்சிங்கிறான். அண்ணன் தங்கச்சி வந்தால் தங்கிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு இஸ்லாத்தில் அது குற்றம் வருமாண்டா? வராது. இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழி என்னன்னு இதில் மட்டுமா வரேன். இப்போ ஒரு பஸ்ஸு பயணிகளுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஆன்லைனில், அதில் ஒரு ஆண் பெண் என்ன செய்கிறாங்க, பக்கத்து சீட்டு வேணும்னு புக் பண்ணுறாங்க. அப்போ அவன் என்ன செய்வான், அந்த ஆண் யார் பெண் யார் உண்ட திருமண சான்றிதழ்லாம் கொண்டு வாண்டா கேட்பான். அவன் கேட்குற 2 சீட்டாக போய் புக் பண்ணி விட்ருவான். அவங்க அவங்க அந்த இடத்துல ஆண் பெண் பக்கத்தில் உட்காந்து அதில் கூட என்ன வேண்டாலும் செய்வார்கள். அதில் நமக்கு பொறுப்பாளி ஆகுது. அது மாதிரி பஸ்ஸு நடத்தக்கூடாதா? அதெல்லாம் தப்பு. அது மாதிரி செய்கிறதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை. இதை எப்படி நம்ம விளங்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது, புகாரியில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த தபூக் என்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது. தபூக் யுத்தம் ரொம்ப பெரிய வலிமை மிக்க சமுதாயத்தை எதிர்த்து நபிகள் நாயகம் நடத்திய ஒரு போர். அப்போ எதிரிகள் வலிமையாக இருந்ததுனால எல்லாரும் ஆகணுன்ற நபிகள் நாயகம் உத்தரவு போட்டாங்க. ஊரில் உள்ள எல்லார் திரகாத்திரமாக யாருக்கெல்லாம் முடிகிறதோ அனைவரும் இந்த போருக்கு. அப்போ இராணுவம்ன்ற நபிகள் நாயகம் வச்சுக்கிறல, அதாவது இராணுவம்னு தனியாக வைத்து அவங்களுக்கு தீனி போட்டு அந்த மாதிரி ஒரு அடியாட்கள் மாதிரி வளர்க்கக்கூடிய இராணுவம் நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கவில்லை. அவர்கள் இராணுவத்தில் போகக்கூடியவர்கள் சம்பாதிப்பார்கள், வேலை செய்வார்கள், கூலி வேலைக்கு போவார்கள், வியாபாரம் எல்லாம் செய்வார்கள். நாட்டுக்கு பாதுகாப்புன்னு வரும் பொழுது அந்த நாட்களில் மட்டும் ஒதுங்கி என்ன செய்வார்கள், நேரத்தை ஒதுக்கி இராணுவத்துக்கு வருவார்கள். இராணுவத்துக்குன்னே ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் ஆகணும் என்று ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம பயணம் போகிறோம், அனைவரும் என்ன செஞ்சிடணும், எங்களோட கிளம்பிய தபூக் யுத்தத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அது மாதிரி போயிடுறாங்க. போயிட்டால் ஒரு 3 சஹாபாக்கள் நல்ல நல்ல நபி தோழர்கள் சில அவங்களோட அலட்சியத்தினால் போகலை. என்ன போகலைன்னு கேட்டால், அந்த நேரத்தில் பேரிச்சை மரங்கள்லாம் நல்லா காய்த்து பூத்து குலுங்குற ஒரு நேரம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அந்த 3 பேரும், இந்த நேரத்தில் நம்ம போனால் பேரிச்சை மரங்கள்லாம் அறுவடையெல்லாம் இருக்குது, நம்மள்கிட்ட வசதி இருக்குது, விரைவான வாகனம் இருக்கிறது, நபிகள் நாயகம் போகட்டும், 2 நாள் 3 நாள் பின்னாடி போனால் கூட நம்ம அதில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னு இருந்து நாட்களை கடத்திட்டாங்க. கடைசியில் போகலை. இந்த 3 பேர் போகலை. 3 பேர் இல்லாமல் பேருக்கு முஸ்லீமாக இருந்து நடித்து கொண்டு சில பேர் இருந்தார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் தொழுவார்கள், நோம்புலாம் வைப்பார்கள். போர்னு வந்தவொன்னு என்ன செய்வாங்க, முஸ்லீமாக இல்லையில் அவங்க ஏதாவது தலைவலி, காய்ச்சல், பொண்டாட்டி உடம்பு சரியில்லை இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வராமல் இருப்பாங்க வழக்கம். அப்போ நபிகள் நாயகம் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வந்த உடனே
இந்த நடித்த ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வர்றாங்க. வந்து நாங்கள் வரத்தான் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு அது இல்லை இதுன்னு பொய்களை சொல்லி நாங்கள் இதனால் வந்து போருக்கு வரல. சுமார் 80 பேராம் அந்த ஹதீஸில் இப்படி வருது. 80 பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தில் வந்து நாங்களும் ஆசையாகத்தான் இருந்தோம், போருக்கு வர இல்லாதான் செஞ்சுருந்தோம், திடீர்னு வயிற்று வலியாக போச்சு, திடீர்னு தலைவலியாக போச்சு, திடீர்னு பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு இப்படி ஏதோ ஒரு காரணத்தை, எந்த காரணத்தை சொன்னால் நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்வார்களோ அது மாதிரி ஜோடித்து சொன்னாங்க. நபிகள் நாயகம் என்ன செய்யலைன்னு கேட்டால், யார்கிட்டையும் துருவிலாம் விசாரிக்கலை, போய் தான் சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, சொல்ல பார்த்தாங்க. கபில மின்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலானியத்தஹும், அவர்கள் வெளிப்படையாக சொன்னதை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டார்கள். பாயாகும், அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினார்கள். வஸ்தகஃபரலகும், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். தேடிவிட்டு வக்கல சராயிரகம் இல்லல்லா, அவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை அல்லாட்ட படைச்சிட்டாங்க. நீ பொய்யான காரணம் சொல்றீல, எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ சொன்னது தான் எனக்கு தெரியும், உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது, அதனால் இந்த காரணத்தை நான் ஏற்றுக்கிறேன் போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஒரு நடிச்சிருந்தால் அது அல்லாவுடைய விஷயம், நடிச்சிருந்தாண்டா மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், நமக்கு தெரியாது. அவனுடைய அந்தரங்க விஷயத்தை அல்லாட்ட ஒப்படைத்து விட்டு வெளிப்படையாக என்ன சொல்கிறார்களோ அதை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்வார்கள். அது அவங்களுடைய வழக்கம். போர் மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தில் கூட அப்படியே அவங்க நடந்து கொண்டார்கள். இந்த 3 பேர் மட்டும் உள்ளதை சொன்னாங்க. வந்து நாங்கள் எல்லா வசதியும் இருந்துச்சு, வேணும்னு தான் வராமல் போயிட்டோம், சைத்தான் எங்களை கெடுத்துட்டான், இந்த வர்றோம் அந்த வர்றோம், எங்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, நினச்சா வந்திருக்கலாம் என்று இந்த 3 பேர் நபிகள் நாயகத்தில் உள்ளதை ஒத்துக்கிட்டாங்க. உள்ளதை ஒத்துக்கிட்டவங்களை இறைவன்கிட்ட உத்தரவு வர வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பொய்க்காரன் சொன்னவனெல்லாம் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன அளவுகோல், உண்மை சொன்னவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. என்கிட்ட வெளிப்படையாக இவங்களுக்கு ரீசன் இல்லாமல் நீங்கள் வரல, அவனுக்கு ரீசன் இல்லை, ஆனால் பொய்யா ரீசனை வந்து உண்டாக்கிட்டான். இப்போ நபிகள் நாயகத்தில் அளவுகோல் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், இது வந்து தக்க காரணம் சொல்கிறாங்க, பொய்யான காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க, மனசில் என்ன நமக்கு தெரியாது என்று சொல்லி வக்கல சராயிரகம் இல்லல்லாம், அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அல்லாவிடத்தில் சாட்டி விட்டார்கள். இந்த ஒரு ஹதீஸ் உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு பதில். நீங்கள் வர்றீங்க, உள்ளக்கு நுழைஞ்ச கேட்குறீங்க, பொண்டாட்டின்னு சொல்கிறான்ல விட்டுங்க, அவ்வளோதான், உங்களுக்கு என்ன வேலை? அவன் உங்களை போய் சொல்லியிருந்தான்னா ஒவ்வொருத்தனையும் துருவி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது நம்ம வேலை கிடையாது. வெளிப்படையாக அவன் என்ன சொல்கிறானோ அதை நம்பிட்டு போங்க. அப்போ அவன் இருக்கால உங்களை ஏதாவது சட்ட ரீதியாக உங்களுக்கு சிக்கல் வருமானா வராது. இந்த மாதிரி எழுதியிருக்க கணவன் சொன்னால் மனைவின்னு சொன்னாங்க, நாங்கள் தங்க வச்சுருக்குறோம், முடிஞ்சு வச்சுக்கத. அவன் கணவன் மனைவியாக இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வைத்து கூட தங்கவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, மனைவியோட ஒருத்தன் வர்றவன் இப்படி எல்லாரும் முடிவு எடுத்தால் எங்கே தங்குவான்? மனைவியோட, தாயோட, சகோதரியோட ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி ஊர் விட்டு ஊர் வரத்தான் செய்வார்கள். வந்தவர்களில் எல்லா விருதி நடத்தக்கூடியவர்களும் இந்த மாதிரி பொம்பளையை கூட்டி கொண்டு வந்தால் இடமில்லை அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரக்கூடியவன் எங்கே போய் தங்குவான்? அப்போ 4 கெட்டமாக இருக்கிறதுனால அதிகமான நல்லவர்கள் வந்து பாதிக்கப்படலாமா? எல்லாரும் இப்படியா இருப்பான்? பெரும்பாலும் மனைவி மக்களை தான் கூட்டிகிட்டு வருவார்கள், கூட பிறந்த குடும்பத்தாரை அழைத்து கொண்டு வருவார்கள். 1-2 கேஸ், இந்த மாதிரி கேஸுகள் 1-2, ஒரு 10% இருக்கட்டுமே. ஒரு 90% மக்கள் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. அதாவது நல்லவங்கள்னா அந்த கணவன் மனைவி மாதிரி அனுமதிக்கப்பட்ட உறவுகளாக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு பாதிப்பு வந்துடுங்க இந்த மாதிரி முடிவெடுப்பது. அதனால் நமக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்கணும், யாருன்னு ஒவ்வொருத்தர் சட்டப்படியும் கேட்கத்தான் வேணும். ஒரு ஆளை தங்க வைக்கிறீங்கன்னா தங்க வைக்கிற கூட தங்குறவர் யாருங்கிறது அந்த லெட்ஜரில் என்ன செய்வாங்க, கேட்டு பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணும்போது கூட ஒரு மனைவி, ஒரு சகோதரி, ஒரு தம்பி, ஒரு தந்தைன்னு அந்த உறவு லிஸ்ட்டை என்ன செய்யணும், நீங்கள் குறிப்பிடுவான், வர்றவங்க கூட சொல்லுவான், நீங்கள் எழுதிட்டு போங்க, அவ்வளோதான். இதில் வந்து அவன் உங்களுக்கு அறியாமல் வேற ஒரு நோக்கத்துக்கு அழைத்து வந்திருந்தால் விடுதி நடத்தினவருக்கு குற்றம் வருமானு கேட்டால் குற்றமே வராது. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் வந்து வெளிப்படையாக அவங்க சொல்வது தான் நமக்கு ஆதாரமே தவிர, வெளிப்படையாக செய்வதை வைத்து நம்ம அதுக்கு தகுந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். அது உள்ளுக்குள்ளே நடிச்சிருந்தான் என்று சொன்னால் அது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். உள்ளத்தில் போய் சொல்கிற விஷயம் அல்லாவுக்கு தெரியும். அல்லது இப்படி வெளிப்படையாகவே இப்படி வருது, நீங்கள் ஒருத்தன் கூட்டிகிட்டு வர்றான், வரும்பொழுது இன்னொரு நண்பர், உங்கள் நண்பர் வந்துடுறாரு, வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், டேய் நீ என்னடா இவரை கூப்பிட்டு வர, யாரா உனக்கு, அங்கனுக்குள்ளே விவாதம் பண்ணி பொண்டாட்டி இல்லை ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு வச்சுட்டு வைங்க, அப்போ கொடுக்காதிய. வெளிப்படைதான் அளவு. வெளிப்படையாக ஒருத்தன் வந்து அவனுக்குள்ளே ஒரு சாட்சியன்னு சொல்லி இவர் மனைவி இல்லை யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அப்படியானதுக்கு நான் தர முடியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு பற்றியா, அதனால தரமாட்டேன் நீங்கள் சொல்லலாம்.
அப்படி சொல்லவும் செய்யணும். ஏன்னடா தவறானது தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவி இல்லாமல் நீ எப்படி ஒரு பெண்ணோட எப்படி தனித்து இருப்பாய், அது எப்படி நான் வந்து உடந்தையாக இருப்பேன் என்று அப்படி தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தால் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லது இந்த ஒரு பெண்ணை அழைத்து வரக்கூடியவன் நிஜமாக உங்களுக்கு தெரிஞ்சவனாக கூட இருப்பான், உங்கள் ஊருக்காரனாக இருப்பான். நீங்கள் சென்னையில் விடுதி வச்சுருப்பீங்க, வந்த உங்கள் ஊருக்காரனாக இருப்பான். நீங்கள் விடுதி வச்சுக்கிறது தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவான். உங்களுக்கு தெரியும் இவன் மனைவி இல்லை யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காண்டு. அப்போ கேட்டு நீ வந்து எனக்கே தெரிகிறது நீ மனைவி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு தர முடியாது, கேட்டாலும் சொல்லிக்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம், அவர் சொல்லலாம். தெரிஞ்சால் தான், தெரிஞ்சால் மாத்திரம் நீங்கள் வந்து இடம் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். தெரியலையா யாரான்னு கேளுங்க. அவன் சகோதரினா சகோதரன் எழுதிட்டு போங்க. அதுக்கு மேலே குற்றம் உங்களுக்கு வராது, உங்களை எல்லாம் விசாரிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் மனசில் உள்ளது நீ ஏன் அறியவில்லைன்னு கேட்பானா? அந்த சக்தியை நமக்கு தரலையே. இறைவன் அந்த ஆற்றலை நமக்கு தராமல் இருக்கும் பொழுது நம்மகிட்ட எப்படி கேட்பான்? கேட்க மாட்டான். இதுதான் அதுக்கு உரிய பதில். ரூம் நடத்தினாலும் சரி, எது நடத்தினாலும் சரி, இந்த மேட்டரில் பயப்பட தேவை கிடையாது. இதில் ஹலாலான ஒரு தொழில் தான், இது செஞ்சுக்கிடலாம்.